கரெக்டா 8வது மாசம் குழந்தை பிறக்க போகுது. டாக்டர் சொன்னாங்க இது ஒரு 1/2 கிலோ தான் இருக்கும், அந்த குழந்தையை எப்படி காப்பாற்றும் அப்படின்னு தெரியல அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் கரெக்டாக 8வது மாசத்துல ஒரு பெயின் வந்து குழந்தையினுடைய ஹார்ட் பீட் எல்லாமே நின்று போயிடுச்சு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்களாமா. ஆனால் உள்ளே போனால் ஒரு அழகான பெண் குழந்தை நல்ல வெயிட்டில் 2 பேரையும் கர்த்தர் சுகமாய் பாதுகாத்து இன்னைக்கு என் கையில் கொண்டு கொடுத்து ஜெபம் பண்ணி ஆமேன். இந்த ஜெபத்தான் ஆரம்பிச்சு இந்த ஜெபந்தான் பாஸ்டர் உள்ள அந்த கருவை அப்படியே பத்திரப்படுத்திருச்சு, அந்த குழந்தைய பத்திரப்படுத்திருச்சு. இந்த 100 days ஜெபத்தினுடைய ஒரு பெரிய பலன் இந்த குழந்தை தான். இந்த பிள்ளை இந்த ஜெபத்திலேயே உயிரோட பிறந்த பிள்ளை அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நான் விசுவாசிக்கிறேன், கர்த்தர் ஒரு சாட்சியோட துவங்க பண்ணின தேவன் இன்றைக்கு உங்க கரங்களை பிடிச்சு கர்த்தர் கிருபையா வாக்கு கொடுக்கிறார். மகளே, இதை நீ கண்டிப்பா நீ கடந்து போவாய். மகனே, இதை கண்டிப்பா நீ கடந்து போவாய். இந்த பிரச்சனையை குறித்து நீ எவ்வளவு வேணும் நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இதை நான் கடக்க மாட்டேன் பாஸ்டர், இதில் நான் தாண்டிக்கிட மாட்டேன், இதை என்னால் போக முடியாது, நான் முன்னாடி ஒரு பெரிய அடி எடுத்து வைக்க முடியாது, இதிலிருந்து நான் வெளியே வரமாட்டேன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் கர்த்தர் உங்களை எப்படியாவது மீட்டு இந்த கடலை கடந்து இந்த பிரச்சனையை கடந்து எப்படி அவர்கள் கனசரேத்து நாட்டில் போய் சேர்ந்தார்களோ அதே போல கர்த்தராகிய ஆண்டவர் நம்மையும் ஒரு நல்ல நன்மையான ஒரு இடத்திலே கர்த்தர் கொண்டு போய் சேர்ப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார். அவர் நம்மோடு கூட வர்றதுனால் நிச்சயமாய் அந்த கடலை கடக்கக்கூடிய பலன். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த 14வது அதிகாரத்தில் நான் வாசிக்கும் போது 14வது அதிகாரத்தில் 3 விதமான விசுவாசத்தை குறித்து முதலாவதாக எழுதப்பட்டிருக்கிறது. அந்த 3 விதமான விசுவாசத்தை நம்ம வாசிச்சுட்டு அதற்கு பிறகு ஒரு சில காரியத்தை சொல்லி உங்களோட ஜெபித்து முடிக்க போகிறேன். முதலாவதாக 14ஆம் அதிகாரத்தினுடைய 1வது வசனத்தை வாசிக்கலாமா? 14ஆம் அதிகாரம் 1வது வசனம். அக்காலத்தில் கார்பாங்கு தேசாதிபதியாகிய ஏரோது இயேசுவின் கீர்த்தியை கேள்விப்பட்டு தன் ஊழியக்காரரை நோக்கி, இவன் யோவான் ஸ்நானன், இவன் மரித்தோரிலிருந்து எழுந்தான், ஆகையால் இவனிடத்தில் பலத்த செய்கைகள் விளங்குகிறது என்றான். நல்லா கவனிங்க, இந்த இடத்துல என்ன சொல்லப்படுகிறது அப்படின்னா, ஏரோது அப்படின்ற ஒரு மனுஷன் இருக்கிறான். இந்த ஏரோது என்ன